الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم ولا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்திருந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே ரிஷர்கள், எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான தலையங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1446 ஹிஜ்ரி ஆண்டிலிருந்து 1447 ஹிஜ்ரி ஆண்டு முஹர்ரம் பிறை 1 மலர்ந்திருக்கிறது. இஸ்லாமிய புது வருஷத்தை அடைந்திருக்கிறோம், ஆரம்ப நாளில் வீட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமது ஆயுளை நேரான சீரான பாதையில் நீளமாக்கிடுவானார். ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்தார், வந்து கேட்டார்: யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் யார்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. இந்த உலகத்திலே அவருக்கு அல்லாஹ் பல காலம் வாழுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆயுள் நீளமாகிறது. ஹஸுன அமலுஹு, அவருடைய செயல்பாடுகளும் அழகாக இருக்கிறது. வெறும் ஆயுள் மட்டும் கூடி லாபம் இல்லை, அது சிறப்பு இல்லை. மாறாக நல்ல இபாதத்துகளோடு, நல்ல பண்புகளோடு, நல்ல வணக்க வழிபாடுகளோடு, நல்ல செயல்களோடு அவருக்கு ஆயுள் கூடுமானால் அவர்தான் சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மிடம் கேட்கப்பட்டது, இந்த உலகத்தில் மிக மோசமான மனிதர் யார்? ஐயுன்னாசி ஷர்ருன், ஆக மோசமான மனிதர் யார்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: மன் தால உம்ருஹு வ ஸாஅ அமலுஹு. அல்லாஹ் அவருக்கு ஆயுளை கொடுத்தான், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸாஅ அமலுஹு, ஆனால் செயல்பாடு மோசமாக இருக்கிறது, நஷ்டம்.
அவர் நஷ்டவாளி. உலகத்திலே வாழுகின்ற 820 கோடிக்கு மேற்பட்டவர்களை ஆக மோசமானவர் நஷ்டவாளி அவர்தான் என்ற கருத்தை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எனவே 1446வது ஹிஜ்ரி ஆண்டிலிருந்து 1447வது புதிய வருஷத்தை அடைந்திருக்கிறோம். அது மலர்ந்திருக்கிறது. முதலாவது, ஒவ்வொரு மாதமும் தலைப்பிறை பார்ப்பது மிக முக்கியமான அமல். தலைப்பிறை கண்டால் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். யா அல்லாஹ், இந்த தலைப்பிறைகளுக்கு பரக்கத்தாக ஆக்கி அருள்வானாயா, எங்களுக்கு சிறந்ததாக ஆக்கி அருள்வாயாக, சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திரையாக மாற்றி அருள்வாயாக என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் துஆ செய்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய புது வருஷம் மலர்ந்திருக்கிறது. முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது பிறை அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தை, அதிலிருந்து இந்த முழு வருஷத்தையும் ஒரு ஆயுளையும் அல்லாஹு தஆலா அவன் விருப்பமான வழியில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியை தந்தருவானாக என்ற துஆவோடு 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதியிலிருந்து சில விஷயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு இந்த தலையங்கத்திற்குள் நுழைவது பொருத்தம் என்று கருதுகிறேன். எங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதியிலிருந்து இன்று கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 630 நாட்களை எட்டிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் அடைய போகிறோம். 76 வருஷங்களாக அழுகுரல்களையும் மரண ஓசைகளையும் கவலைகளையும் ஒரு பூமி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுதான் பலஸ்தீன பூமி. இந்த இஸ்லாமிய புது வருஷம் மலர்கிறது. நாம் சந்தோஷம் அடைகிறோம், நாம் துஆ கேட்கிறோம். அந்த மக்களுக்காக துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் அல்லாஹ் இந்த புதிய வருஷத்தினுடைய முதலாவது பிறகு பரக்கத்தை வைத்து அந்த பலஸ்தீன பூமியிலே வாழுகின்ற அப்பாவி மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. சுதந்திரமான பூமி பறிக்கப்பட்டது. ஆக்கிரமிப்பாளர்களால் திட்டமிட்டு அது ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்றாலும் அந்த பலஸ்தீன பூமி முஸ்லிம்களுக்கு வந்து சேர வேண்டும். இந்த அக்ஸா பள்ளிவாசல் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக பெரிய ஒரு கூட்டம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது, தியாகம் செய்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் திகதியில் இதுவரைக்கும் ஏறத்தாழ 3 லட்சம் பேரை சொல்கிறார்கள். வெளிப்படையில் சின்ன கணக்கை சொல்லிக் 75,000 பேர் சொல்லுவார்கள். 75 அல்ல, எத்தனையோ மடங்கு கூட. அதை சுருக்கமாக சொல்லுவதானால் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இடி பாடுகளுக்குட்பட்டு இன்னமும் ஜனாசாக்களை அடைய முடியாமல் இருக்கிறது. அப்படி எத்தனை பேர் இருப்பார்கள் தெரியாது. இதே போல கை கால்களை இழந்து ஊனமுற்று நிரந்தரமான நோயாளிகளாக மாறியவர்கள் எத்தனையோ பேர். அவர்கள் இஸ்லாம் என்ற, அல்லாஹ் என்ற, ரசூல் என்ற, மறுமை என்ற அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இது. எனவே அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அருள் புரியட்டும். இந்த புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது. இதே போன்ற புத்தாண்டு அவர்களுக்கு மலர வேண்டுமே, அவர்களும் சந்தோஷம் இருக்க வேண்டுமே, அவர்கள் நிம்மதியாக அக்ஸா பள்ளிவாசல் சொல்ல வேண்டுமே. லட்சக்கணக்கான மனிதர்கள் அக்ஸா பள்ளிவாசல் சொல்கிறார்களே, இது சொல்கிறார்களா? குறிப்பிடப்பட்ட சிலருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. வரக்கூடியவர் தாக்கப்படுகின்றனர். அவர் அடிப்படை வகை எதுவும் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு எதை குறைத்தான்? கரண்ட் இல்லையா? எங்களுக்கு தண்ணீர் இல்லையா? இருப்பிடம் இல்லையா? உடுப்பு இல்லையா? நான் நிம்மதியாக இந்த குத்துபா பிரசங்க ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுபஹானல்லாஹ். இன்று 3000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. உலகத்திலும் பல லட்சக்கணக்கான பள்ளிவாசல் இருக்கின்றன. அங்கெல்லாம் இந்த குத்துபா பிரசங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்கள் நிம்மதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஓதக்கூடிய ஹத்தீப்மார்கள் நிம்மதி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பலஸ்தீன பூமியில் குத்துபாவில் ஹத்தீப் ஓதுவாரா? அப்படியே ஓதினாலும் அவர் நிம்மதியாக ஓதுவாரா? எப்பொழுது குண்டு மழை பொழியும், எப்பொழுது கொல்லப்படுவார், எப்பொழுது ஷஹீதாக்கப்படுவார் என்பது தெரியாது. ஆனால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் உறுதியை கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சிறுவர்கள் உட்பட பெரியவர்கள் உட்பட அல்லாஹ் அத்தனை பேருக்கு அருள் புரியட்டும். அந்த பலஸ்தீன பூமி அல்லாஹ் ஒரு தனி நாடாக மாற்றட்டும். சுதந்திரமான பூமியை கூடி கொடுக்கட்டும். சுதந்திரமான ஒரு பலஸ்தீன பூமியை அல்லாஹ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற துவாவோடு இப்பொழுது நாம் தலையங்கத்துக்குள் நுழைவோம். அதுதான் 1446 1447க்குள் நுழைந்திருக்கிறோம். எனவே இந்த புதிய வருஷம் என்பது முஹர்ரமுடைய மாதத்தை வைத்து ஆரம்பிக்கிறது. சொல்லுவோம், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர்,
ரஜபு, ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். சுப்ஹானல்லாஹ், 12 மாதங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சில போது முஹர்ரம், சஃபர் சிலருக்கு தெரியாமல் இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நாம் இந்த முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹிர் தெளிவாக சரியாக பாடமாக்க வேண்டும். எந்த மாதத்தில் இருக்கிறோம், எந்த பிறையில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். பிறை என்பது எங்களுக்குரியது. இத்தாவுடைய காலம், பெருநாள் தினம், நோன்பு நோட்பது, நோன்பை விடுவது, இன்னோரன்ன எல்லா காரியங்களுமே பிறையை வைத்துத்தானே கணிக்கப்படுகிறது. பிறை எங்களுக்குரியது. பிறையை கணக்கு பார்த்து வரக்கூடிய வருஷத்துக்கும் ஏனைய அடுத்த கணக்குக்கும் மத்திய கிட்டத்தட்ட 11 நாட்கள் வித்தியாசப்படுகின்றன. எனவே ஜகாத் என்ற அமலும் கூட பிறையை வைத்து தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் சில போது தொடர்ந்து ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு குறிப்பிட்ட வருஷம் பூர்த்தியாகும் பொழுது ஒரு வருஷத்தினுடைய ஜகாத் இல்லாமல் போகும். 11 நாட்கள் வித்தியாசப்படுகின்றன. எனவே சுருக்கமாக சொல்லுவதானால் முஸ்லிம்களுக்குரிய பிறை. எனவே 1வது பிறை, 2வது பிறை, 3வது பிறை, 1வது பிறையை நாம் பார்க்க வேண்டும், அதுக்காக முயற்சிக்க வேண்டும். கண்டால் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்கும் ரஹ்மத்துக்கும் சாந்தி சமாதானத்துக்கும் ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இனி இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அடைந்தால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்தை தான் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமலான். ரமலானுடைய மாதத்திலே மனிதர்கள் நோக்கின்ற பரலான் நோன்புக்கு பிறகு மிக சிறந்த ஒரு நோன்பு இருக்குமானால் அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் என்று அழைக்கப்படுகின்ற முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய ஆஷூரா, தாசுஆ நோன்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வஅஃதலு ஸலா பஅதல் ஃபரீலா ஸலாத்துல் லைலி. பரலான தொழுகைக்கு பிறகு தொழப்படுகின்ற தொழுகைகளிலே இரவிலே தொழப்படுகின்ற, பிந்திய இரவிலே தொழப்படுகின்ற தஹஜ்ஜுடைய அந்த நடுநிசி தொழுகை மிக சிறந்த தொழுகை என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த நோன்பு ரமலான் மாதத்துக்கு பிறகு அது முஹர்ரம் மாதத்தின் நோன்பு என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸ் மூலமாக ஞாபகப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில் முஹர்ரமுடைய மாதத்திலே கால் வைத்திருக்கின்ற நாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை இந்த ஆயுளை நீளமாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஆஷூரா, தாசுஆ எனப்படுகின்ற 9வது பிறை, 10வது பிறை நோன்பை நோட்போ நியத்து வைத்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுஇல அன் சியாமி யௌமி ஆஷூரா. ஆஷூரா தினத்தின் நோன்பை நோட்பதன் மூலம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்க, ஃபகால சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா. கடந்து போன ஒரு வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஆஷூரா தினத்தின் நோன்பை ரசூலுல்லாஹ் நோட்பவர்களாக இருந்தார்கள். அமர பிசியாமிஹி, அந்த நோன்பை நோக்கும்படி ஏவக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆலு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னஹு யௌமுன், இந்த ஆஷூரா தினத்திலே யௌமுன் யுஅல்லிமுல் யஹூது வன் நஸாரா, யூதர் கிறிஸ்தவர்கள் 2 பேருமே அந்த நாளில் நோன்பு நோக்கிறார்களே, அவர்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்களே, நாங்களும் அதே நாளிலே நோன்பு நோற்றால் அது சரிதானா யா ரசூலல்லாஹ்? என்ன விஷயம் யா ரசூலல்லாஹ்? ஃபகால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ல இன் பகீது இலா காபிலின் ல அஸூமன்ன தாத்தியா ரவாஹு முஸ்லிம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் ஹயாத்தோடு இருந்தால் நான் 10வது நோன்பை மட்டும் பிடிக்காமல் 10ஐயும் பிடிப்பேன், அதுக்கு முந்தின தினமாகிய 9ஐயும் பிடிப்பேன் என்று சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருக்கவில்லை. எனவே ஆஷூரா, தாசுஆ என்ற 2 நோன்பு இருக்கின்றன, சுன்னத்தான நோன்புகள். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்தால் ஆண்கள், பெண்கள், பெரியவர், சிறியவர், வாலிபர் எந்த வித்தியாசமும் இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பை நோட்பது போல, ரமதான் மாதத்தினுடைய பரலான் நோன்பை நோக்க ஆசைப்பட்டது போல இன்ஷா அல்லாஹ் இது சுன்னத்து தானே என்று கணக்கில்லாமல் விட்டுவிடாமல், சுன்னத்து ஆன முக்கியமான சுன்னத்து, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து போல கருதி நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நோன்பை நோட்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் விடயத்துக்கு வரப்போகிறேன். அதுதான் இந்த புது வருஷம் என்பது எப்படி ஆரம்பிக்கிறது,
அதை ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திட்டத்தின் கீழ் ஒரு ஹிஜ்ரத் என்ற பயணத்தை மேற்கொண்டார்கள், அதன் மூலமாக நாம் அடைய வேண்டிய பாடங்கள் என்ன போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த குத்துபா பிரசங்கத்தை நோக்குவோம். திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது, மாதங்கள் மொத்தம் 12 மாதங்களிலே மிக சிறந்த மேன்மைப்படுத்தத்தக்க கண்ணியம் கௌரவம் நிறைந்த மாதங்கள் 4 இருக்கின்றன என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தும் பொழுது துல்காதா மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம், இந்த முஹர்ரமுடைய மாதம், ரஜபுடைய மாதம். இன்னும் லேசா சொல்லுவதாக இருந்தால் ரஜபுடைய மாதம் ரமதானுக்கு முந்தைய மாதம், அதே தொடர்ந்து வரக்கூடிய துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 3 மாதங்களுக்கு முன்பதாக, அதாவது இன்னும் நாம் இருக்கின்ற 3 மாதங்களுக்கு முன்பு ரமதானுடைய மாதத்தை அடைந்திருந்தோம். இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக அமளிபாதையில் ஈடுபட்டோம். அல்லாஹ் குறிப்பாக எங்களுக்கு 10 நாட்களை தந்தான். கடைசி 10 ஹயாத்தா கூட பாக்கிட்டு அல்லாஹ் தந்தான். லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து அமல் செய்து கொண்டிருந்தோம். இரவை நாம் நீளமான ரக்காத்துகளாக தராவிய கியாமுல் ஹயாத்தாக்கினோம். சுப்ஹானல்லாஹ். அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். அதே போல இந்த ரமதானுடைய மாதத்துக்கு விடை கொடுத்தோம், ஷவ்வால் மாதம் வந்தது. ஷவ்வால் மாதம் விடை கொடுத்தோம், துல்காதா மாதம் வந்தது. துல்காதா விடை கொடுத்தோம், துல்ஹஜ் வந்தது. சுப்ஹானல்லாஹ். அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது 10 வந்தது. ரமதானுடைய கடைசி 10, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10. ஒரு வருஷத்தில் இருக்கின்ற 300க்கும் மேற்பட்ட நாட்களிலே 20 நாட்கள், குறிப்பாக சொல்லுவதானால் ரமதான் மாதத்துடைய கடைசி 10ம் துல்ஹஜ்ஜுடைய முதலாவது 10ம் மிக சிறந்த நாட்களாகும். அதிலே செய்யப்படுகின்ற அமல்கள், இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதை பற்றி எல்லாம் சென்ற ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் கேட்டிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தை தந்து அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை சுத்தமாக்க விரும்பினான். நாம் பரிசுத்தமாக விரும்பினான். சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கினான். அதே போல துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை எங்களுக்கு தந்த, அதிலும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இப்பொழுது முஹர்ரமுடைய மாதத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆஷூரா நோன்பு நோட்பதன் மூலம் அங்கும் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க இருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்களிருந்து விரும்புவது நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி தந்து நாங்கள் நல்லவர்களாக மாற வேண்டும், தௌபாவின் பக்கம் நெருங்க வேண்டும், தௌபா செய்து நல்லவர்களாக மாற வேண்டும், பாவம் இல்லாத பரிசுத்தவான்களாக ஆக வேண்டும் என்பதையே அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் மாறி மாறி திருப்பி திருப்பி சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. எனவே ஆடையை கழுகிவிட்டு சேற்றில் போடுவதா, சுத்தமாக குளித்துவிட்டு சேற்றில் இறங்குவதா என்பது போல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பிறகு, அதற்கெல்லாம் சந்தர்ப்பத்தை கண்டு வணங்கிய பிறகு, அமளி பாதத்தெல்லாம் ஈடுபட்டு விட்ட பிறகு திருப்பி திருப்பி பாவத்தின் பக்கம் நாம் திரும்பி விடாமல் எங்களை மௌத்து வரை இன்ஷா அல்லாஹ் பரிசுத்தவான்களாக எங்களை கண்காணித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் இந்த முஹர்ரமுடைய மாதம், இந்த ஹிஜ்ரத் என்ற வரலாறு, இந்த புது வருஷம் என்ற பல விஷயம் உள்ளடக்கியதாக இந்த குத்துபா பிரசங்கத்தை நோக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இஸ்லாமிய புது வருஷத்தை எவ்வாறு ஆரம்பிப்பது, எதை வைப்பது என்பது பற்றிய ஒரு ஆலோசனை நிகழ்ந்தது. மஷூராவுடைய முடிவின் பேரில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன் இந்த உலகத்திலே செய்து காட்டிய மிக பெரும் ஒரு தியாகம் ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய புது வருஷம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். வரலாறிலே குறிப்பிடப்படுகிறது, ரசூலுல்லாஹுடைய பிறந்த தினத்தை வைத்து இந்த ஹிஜ்ரத், இந்த புது வருஷத்தை ஆரம்பிப்போமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நியமிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட நுபுவத்துடைய அந்த காலத்தை வைப்போமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை வைப்போமா, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை வைப்போமா? இப்படி பல கட்டங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு இருக்கின்றன. இத்தனையிலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் அல்லாஹ் பிரிப்பதற்கு அல்லாஹ் எடுத்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம் வரலாறு தான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு. எனவே அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு தான் இஸ்லாமிய புது வருஷத்தின் பொருத்தமான நிகழ்வாகும் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய ஆலோசனை பிரகாரம் ஹிஜ்ரத்துடைய வரலாறு தான் இந்த புது வருஷத்தினுடைய நிகழ்வாக அமைந்தது.
அந்த அடிப்படையில் இந்த ஹிஜ்ரத் ஏன் நடந்தது என்பதை முதலாக பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக நியமிக்கப்படுகிறார்கள். ஹிரா குகையில் வைத்து அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்புகிறான். 5 வசனங்கள் இறக்கப்படுகின்றன. நபியாக ரசூலாக ஆக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொறுப்பை தலைமேல் சுமந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், இரத்த பந்தங்கள் அத்தனை பேரையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ரகசியமாக பரகசியமாக இந்த தாவாவுடைய களம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதி காட்டினார்கள். நபியே, உங்களுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வீராக. وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ وَاخْفِضْ جَنَاحَكَ لِلْمُؤْمِنِينَ. நபியே, நெருக்கமான உறவினர்களுக்கு நீங்கள் உங்களுடைய தாவாவை ஆரம்பித்தீர்களாக, எச்சரிக்கை செய்வீர்களாக என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா என்ற மலைக்கு மேலே ஏறுகிறார். ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை உறவினர்களையும் அழைக்க அத்தனை பேரையும் முஹம்மது கூப்பிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய நம்பிக்கைக்குரிய அமீர் கூப்பிடுகிறார். எங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான சாதிக்கங்களை கூப்பிடுகிறார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஒரு அத்தனை குடும்பங்களும் உறவினர்களும் சபா மலையின் அடியில் வந்து நிற்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கேட்டார்கள், நான் ஒன்றை சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு மலை இருக்கிறது, நான் ஒரு மலை நின்று கொண்டிருக்கிறேன், இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது, அந்த படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை காணாமலே நம்புவீர்களா? முகியுக்கும், அந்த கோஷ்டி அந்த படை உங்களை தாக்க போகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை காணாமல் நம்புவீர்களா? உடனே சொன்னார்கள், யா முஹம்மத், நீங்கள் சொன்னால் நான் நம்புவோம், இதுவரைக்கும் நீங்கள் பொய் சொன்னதை நாம் அறியவில்லை முஹம்மதே. சுப்ஹானல்லாஹ். அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ் ஆதரிக்கிறார்கள். அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ் உண்மையாளரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னுடைய தாவாவை பகிரங்கமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே சுப்ஹானல்லாஹ், அந்த சபையில் இருந்த ரசூலுல்லாஹுடைய பாப்பாவுடைய சகோதரர் அபூ லஹப் எழுந்தான். எழுந்து கேட்டான், யா முஹம்மத், தப்பன் லக சாயிரல் யௌமி அலிஹாதா தாவுதனா. முஹம்மதே, இதற்காகவா கூப்பிட்டாய்? இந்த நாள் முழுக்க உனக்கு நாசமே உருவாகட்டும் என்று சித்தியபடி ஒரு கை நிறைய மண்ணை எடுத்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி வீச ஆரம்பித்தான் இந்த அபூ லஹப். அபூ லஹப் யார்? ரசூலுல்லாஹுடைய இரத்த உறவு, தந்தையுடைய சகோதரர், பெரியப்பா என்று நாம் அழைப்போம். தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அல்லாஹ், இந்த நபிக்கு எதிர்த்து மண் வீசினாயா? தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய கரங்கள் இரண்டும் நாசமாகட்டும், அவனே நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலு, அவருடைய சொத்து செல்வம் அவனை பாதுகாக்கவில்லை, அவனுடைய குழந்தை பாக்கியமும் அவனை பாதுகாத்து விடவில்லை. சயஸ்லா நாரன் ذات لهب, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பில் அவன் நுழைவான் என்று அந்த வசனம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்து வம்ரஅதுஹு, அந்த அபூ லஹபுடைய மனைவி, அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா மட்டுமல்ல, பெரியம்மாவுக்கும் அதை கண்டான். வம்ரஅதுஹு ஹம்மாலத்துல் ஹதப், உம்மு ஜமீல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அபூ லஹபுடைய மனைவிக்கும் அதே நரகம், சயஸ்லா,
அபூலஹப் கொழுந்து விட்டு எரிவாரே அதே நரகம்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தௌவாவுடைய இந்த களத்தில் ரசூலுல்லாஹ் பகிரங்கமாக ஆரம்பிக்க, பகிரங்கமாக வெறுக்க, பகிரங்கமாக தடை போட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபியை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த வரலாறை சொல்லி முடிக்கிறான். எனவே இப்படியே ஆரம்பித்தது எதிர்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மையாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்த, நம்பிக்கையாளர்களாம் ஏற்றுக்கொண்டிருந்த, ஒன்றுபட்ட ஒரே கருத்தில் உரைத்துக் கொண்டிருந்த அத்தனை பேரும் நபியை மஜ்னூன் என்று சொல்ல ஆரம்பிக்கின்றனர். சாஹிர் பைத்தியக்காரன் என்று சொல்வது மட்டுமின்றி சூனியக்காரன், கல்லாப் பொய்யன் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கின்றனர். இதுதான் சுருக்கமான வரலாறு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு கூடுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ரகசியமாக இஸ்லாம் வளர்கிறது. வளரும் பொழுது இதை சகிக்க முடியாத காபிர்கள், குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னும் ஒரு சகோதரர், அதாவது அவர் வாப்பாவுடைய அடுத்த சகோதரர் அபூ தாலிபிடம் செல்கிறார். என்று அபூ தாலிபே, உங்களது சகோதரரின் மகன் முஹம்மது அவரிடம் சொல்லுங்கள், இதோடு நிறுத்திக் கொள்ள சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளர்கிறது, பார்க்க சகிக்க முடியவில்லை. எனவே இந்த முஹம்மதை தடுத்துக் கொள்ள சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய மரியாதை இல்லாமல் போய்விடும். உங்களுடைய மரியாதையை பாதுகாக்க வேண்டுமானால் உங்களுடைய சகோதரனின் மகனை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்ல, அபூ தாலிப் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் ரசூலுல்லாஹுடைய இந்த விஷயத்தில் மட்டும். அந்த அடிப்படையிலே அபூ தாலிப் கூப்பிட்டு ரசூலுல்லாஹுடைய செய்தியை சொல்ல, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய லட்சியத்தை பாருங்கள், ரசூலுல்லாஹுடைய உறுதியை பாருங்கள். இன்று பலஸ்தீன பூமியிலே அந்த முஸ்லிம் சமூகம் இஸ்லாம் ஈமானை விட்டுக் கொடுக்காமல், அல்லாஹுடைய ஜெருசலத்தில் இருக்கின்ற அக்ஸா பள்ளிவாசலை விட்டுக் கொடுக்காமல் அந்த போராடி கொண்டிருப்பது போல ரசூலுல்லாஹுடைய வீர வார்த்தையை பாருங்கள். எனது வலது கையிலே கொண்டு வந்து சூரியனை வைக்க சொல்லுங்கள், இடது கையிலே கொண்டு வந்து சந்திரனை வைக்க சொல்லுங்கள். இந்த ரெண்டையும் கொண்டு வைத்தாலும் இந்த அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதை நான் விடமாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அபூ தாலிப் பார்த்தார், ஆச்சரியமாக இருக்கிறது, இதன் பிறகு நான் பேசி வேலை இல்லை. எனவே அவர் அமைதியாக இருக்கிறார். மிக நீளமான வரலாறு. இப்படி எதிர்ப்புகள் ஆரம்பமாகிறது. இப்படியே எதிர்ப்புகள் ஆரம்பமாகி பகிரங்கமான முறையில் இஸ்லாத்தில் நுழைந்த முஸ்லிம்களை கொலை செய்ய ஆரம்பித்திருந்த மக்கள். அந்த அடிப்படையில் தான் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சில சஹாபாக்கள் இரண்டாக கிழிக்கப்படுகிறார்கள். இரண்டாக கிழிக்கப்பட்ட வரலாறு. அந்த சஹாபியுடைய பெயர் தான் சுப்ஹானல்லாஹ் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாக கிழிக்கப்பட்ட வரலாறு வருகிறது. இதே போல அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்திற்காக முதலாவதாக இஸ்லாத்தை தியாகம் செய்த அந்த தாய் அபூ ஜஹல் என்ன செய்தான்? அம்பை எரிந்து கொலை செய்ய முற்பட்டான். அவருடைய மறைவான பகுதியில் எரிந்தான். சுப்ஹானல்லாஹ். சொல்வதற்கு லேசி, கேட்பதற்கு லேசி. சாத்தியமா? எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். இப்படியே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியே இந்த தியாகங்கள் தொடர ஆரம்பித்தன. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பொறுமை செய்ததனுடைய முடிவு, நீங்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்தை ஆரம்பியுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கிறது. இதன் பிறகுதான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு ஆரம்பமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய வரலாறின் பொழுது கிட்டத்தட்ட 10 வகையான திட்டங்கள் தீட்டுகிறார். இது மிக முக்கியமான பகுதி. இங்கு வந்திருக்கிறோம். இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு என்பது வெறும் சம்பவத்தை கேட்பதற்கு மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு, இஸ்ராவுடைய பயணத்தின் பொழுது புராக் என்ற வாகனம் வந்தது போல எனக்கு ஒரு வாகனம் கிடைக்கட்டும் என்று ரசூல் எதிர்பார்த்தார்களா? இல்லை. திட்டம் தீட்டினார்கள், மசூரா செய்தார்கள். குழுக்கள் சேர்ந்து குழுக்களாக ரசூல் திட்டம் போட்டு அழகான முறையில் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக மசூராக்களின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செய்து காட்டியதை பாருங்கள். முதலாவது ரசூலுல்லாஹ் செய்த திட்டம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வரக்கூடிய வியாபார கூட்டங்களோடு பேச ஆரம்பிக்கிறார்கள். பல சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்களோடு சில ஒப்பந்தங்கள் செய்கிறார்கள். அதற்காக சில கை காத்திட்டு வருகிறார்கள். இதற்குத்தான் முதலாவது 2 அக்கபா உடன்படிக்கை எல்லாம் சொல்லுவார்கள். ஒவ்வொரு சம்பவம் மிக நீளமான பகுதி. இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய உள்ளக நிலைகளை அவதானித்து உடனுக்குடன் கூறுவதற்காக, அதை தெரிவிப்பதற்காக முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபியை நியமிக்கிறார்கள். இது 2வது ரசூலுல்லாஹ்வுடைய திட்டம்.
மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுதே தனது படுக்கையில் உறங்குவதற்காகவும் அமானிதங்களை ஒப்படைப்பதற்காகவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்கையில் படுக்க வைக்கிறார்கள். இப்படியே நான்காவதாக பயணத்திற்கான வாகனத்தையும் பயண தோழரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்துகிறார்கள். ஐந்தாவது பயணத்திற்கான நாளை குறிப்பிடுகிறார்கள், நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். இப்படி ஆறாவது பயண ஒழுங்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திட்டமிட்டு செய்யப்பட வேண்டும் என்ற நீளமான தூரமான நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். ஏழாவது பயண வழிகாட்டி யார் என்பதை ரசூலுல்லாஹ் தீர்மானித்து அப்துல்லாஹ் உரைக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு முஷ்ரிக்கை தான் நியமிக்கிறார்கள். இப்படியே எட்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் பொழுது ஏற்படும் அடையாளங்கள் தென்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆடுகளை மேய்ப்பதற்கு ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனிதரை நியமிக்கிறார்கள். இப்படியே ஒன்பதாவது மக்கா முஷ்ரிக்குகளின் நடவடிக்கைகளை உளவு பார்ப்பதற்காக அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புதல்வர் மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறார்கள். இப்படியே பத்தாவது உணவு பரிமாற்றத்திற்கு அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை இப்படியே இன்னும் பல படிப்பு இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது நீளமான ஆய்வுக்குரியது. அது மாத்திரமே திட்டமிட்டு ரசூலுல்லாஹ் செய்தது. இதுவெல்லாம் படிப்பினைக்குரிய விஷயங்கள். எனவே வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு லட்சியம், ஒரு திட்டமிடல், ஒரு ஒன்று சேர்ந்த அழகான ஒற்றுமையோடு செயல்படுதல் போன்ற பல விஷயங்களை இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இப்படி இன்னும் பல படிப்பினைகளை சொல்ல முடியும். கடைசியாக சுருக்கமாக சொல்லுவதானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறின் பொழுது மூன்று மிக முக்கியமான செய்திகளை சொல்லித் தருகிறார்கள். முதலாவது இலட்சியம். உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், மரணித்தான், அடக்கினோம், தொழுதோம், வந்தோம் என்பதல்ல. அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு சொல்லித் தருகிறார்கள். இதே போன்ற ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைத்தால் அதற்கென்று அழகான முறையான தூர நோக்கோடு சிறந்த முறையில் திட்டமிட்டு காரியங்கள் செய்யப்பட வேண்டும், மஷூராக்கள் அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். இதே போல தான் மட்டும் நினைத்ததை செய்யலாம் என்று முடிவெடுத்து விடாமல் குழு செயல்பாடு சொல்லுவார்கள். அழகாக ரசூலுல்லாஹ் எல்லோரையும் பயன்படுத்துகிறார்கள். அபூபக்கர் அவர்களுடைய மகனை பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஒரு முஷ்ரிக்கை பயன்படுத்தி இருக்கிறார்கள், மகனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு என்பது வெறும் ஒரு வரலாறு மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு படிப்பினையாக அமைகிறது. எனவே இந்த ஹுதுபா பிரசங்கத்தில் பொழுது பல விஷயங்களை நோக்கினோம். இந்த ஹுதுபா பிரசங்கம் குறிப்பாக 4 விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டன. முதலாவது ஞாபகப்படுத்தப்பட்ட செய்திதான் இஸ்லாமிய புது வருஷம் 1446 1447 வருஷத்தில் கால் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்று முஹர்ரமுடைய மாதம், முதலாவது பிறை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த வருஷத்தை, இந்த தலைப்பிறையை பரக்கத்தானதாக சாந்தி சமாதானம் உள்ள ஒரு பிறையை ஆக்கி தருவானாக. இதே சாந்தி சமாதானத்தை அந்த பலஸ்தீன பூமிக்கு கொடுத்து தருவானாக என்றுதான் முதலாவது ஞாபகப்படுத்தப்பட்டது. 2023 அக்டோபர் 7ஆம் மாதத்திலிருந்து 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டன. அந்த மக்களுக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல ஒரு எதிர்காலமும் சுதந்திரமான ஒரு பலஸ்தீன பூமி கிடைக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும் என்று 2வது சொல்லப்பட்டது. 3வது சொல்லப்பட்ட செய்திதான் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்தால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத் 9வது பிறையிலும் 10ஆம் பிறையிலும் 2 நோன்புகள் நோட்பது என்று சொல்லப்பட்டது. அதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று 3வது சொல்லப்பட்டது. 4வது சொல்லப்பட்ட செய்திதான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு தான் இஸ்லாமிய புது வருஷத்தினுடைய ஆரம்பமாகும். அதை வைத்துத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலே அது முடிவு செய்யப்பட்டது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் 10-11 ஏற்பாடுகளை திட்டமிட்டு செய்தார்கள். எனவே ரசூலுல்லாஹுடைய முழு வாழ்க்கையும் ஒரு திட்டமிடலாக அமைந்தது. அதே போல ஒரு லட்சியத்தோடு, மஷூராவோடு, குழு செயல்பாடுகளோடு அழகாக நடைபெற்றது. எனவே இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை மதீனாவிலே ரசூலுல்லாஹ் உருவாக்கி ஒருவருமே இல்லாத நிலையில் இஸ்லாத்தை வளர்த்தெடுத்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை ஹஜ்ஜத்துல் வதாவிலே கண்ட ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். தலஅல் பத்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தாயி என்று மதீனா வாசிகள் ரசூலுல்லாஹ்வை
மதீனாவிலே நுழையும் போது வரவேற்றார்களே, அல்லாஹ் தஆலா அந்த ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனைகள் தந்துருவானாக. இந்த பலஸ்தீன பூமி நிம்மதியாக நம் மக்களுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவானாக. எல்லாம் கொல்லப்பட்டார்களோ அத்தனைகளை ஷஹீதுகளாக கபூல் செய்வானாக. அவர் அத்தனை பேருக்கும் சொர்க்கத்தின் பாக்கியத்தை கொடுத்துருவாயா. கூடிய சீக்கிரம் அந்த பலஸ்தீன பூமியை ஒரு சுதந்திரமான பூமியாக மாற்றிடுவாயாக. அக்ஸா பள்ளிவாசல் அதிகாரத்தை முழுமையாக முஸ்லிம் சமூகத்தின் கையில் கொடுத்தருவாயாக. ஆக்கிரமித்து அநீதியையும் அட்டுடையும் கட்டவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற யூத நசாராக்களின் அழிவையும் நாசத்தையும் கொடுத்தருவாயாக. ரப்பே துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.